வணக்கம். இது திசைகள் கணக்கு. நான் கிழக்கு திசையை நோக்கி நிற்கின்றேன். சரியா? இப்போ திசைகளை போட்டுக்கலாம். மேற்கு மேகி என்ன மேற்கு, கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு. சரியா? தெற்குக்கும் கிழக்குக்கும் தென்கிழக்கு. இந்த திசை தென் கிழக்கு. இங்கே வடக்கு கிழக்கு, இது வடகிழக்கு, இது வடக்கு மேற்கு வடமேற்கு, இது தெற்கு மேற்கு தென்மேற்கு. சரியா? இப்படி திசைகள் எழுதிக்கோங்க. இப்போ நான் கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறேன். அப்போ நான் இங்கே நிற்கிறேன். அப்படிதானே? இது நான் கிழக்கு. சுரேஷ் தென்மேற்கு திசையை நோக்கியும். தென்மேற்கில் யார் நிற்கிறா? சுரேஷ். இங்கே சுரேஷ் நிற்கிறாக்ல. அதே வேளையில் முகேஷ் வடமேற்கு திசையை நோக்கியும். இதில் முகேஷ் நோக்கியும். ராஜா வடகிழக்கு திசையை நோக்கியும். ராஜா வடகிழக்கு. சரிங்க நிற்கிறாங்க. நோக்கியும் நிற்கின்றனர். நாங்கள் ஒவ்வொருவரும் 90 டிகிரி அளவில் கடிகார திசையில் திரும்புகிறோம். 90 டிகிரின்னு சொல்லும்போது எப்படி திரும்ப? கடிகார திசைன்னா இப்படி வரும். இப்படி தான் கடிகாரம் இந்த டைரக்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு வரும். அப்படி தானே? அப்போ அதில் 90 டிகிரி. அப்போது இந்த கோணம் தான் 90 டிகிரி. அப்படி தானே? நம்மளுக்கு முழு வட்டம் அமைக்கும் கோணம் 360 டிகிரி. அரை வட்டம் சொல்லும்போது இது இது பாதியாக வந்ததுன்னா 180 டிகிரி. அப்போது கால் பகுதி தான் என்னது 90. இந்த இடத்துல இவ்வளோ தான் 90. அப்போது இதோட ஆஃபாக போட்டாங்க அப்படின்னா இது 45 டிகிரி, 45 டிகிரி, இது 45 டிகிரி. அப்போ 90 டிகிரி ஆகிடுதா? இப்போ பாருங்கள். எனில் தற்போது நான் நோக்கும் திசை. நான் 90 டிகிரியில் இப்போ திரும்பியிருக்காங்க. அதை பார்க்கணும்ல. 90 டிகிரின்னு சொல்லும்போது நான் 90 டிகிரிக்கு திரும்பும்போது எவ்வளவுக்கு வரும்? இங்கேருந்து இது வரைக்கும் தான் 90 டிகிரி. அப்போது இங்கேருந்து கிழக்கிலேருந்து எங்கே திரும்பிட்டேன்? நான் தெற்கு நோக்கி திரும்பியிருக்கேன். அப்போது ஆன்சர் என்னது? நான் இங்கே வந்துடுவாங்க. நான் அப்போது தெற்கு ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? இது இது 45 டிகிரி, இது 45 டிகிரி வந்துடும். அப்போ அவங்க 90 டிகிரி கடிகார திசை இங்கே. தெற்கு தான் ஆன்சர். நன்றி.